ஸோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே, எல்லாம் வந்து எப்படி இருக்கீங்க? இப்போ கொடிஷி அக்ரி இன்டெக்ஸ் கோயம்புத்தூர் 2026 அங்கே வந்து இருக்கும். அதாவது ஜூலை 11 வந்து ரெக்கார்ட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் எபிசோட் ஆஃப் வீக் சீரீஸ் ஹால் ஈயில் வந்து இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபென்சிங் இருக்குது, அதுலேயே வந்து நிறைய வந்து டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே விதைகள்லேருந்து ஆயில் வந்து எடுக்கிற மாதிரி இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன தேவையோ அதுவும் வந்து வச்சுட்ருக்காங்க. சாப் கட்டர் வந்து இருக்குது. அப்புறம் அப்படியே அதுக்கு அடுத்து போனீங்கன்னா பனானாவில் வந்து ஏகப்பட்ட வெரைட்டிஸ், அப்புறம் டிஷ்யூ கல்ச்சர் அப்படி இப்படின்னு வந்து நிறைய மெத்தட், அப்புறம் வந்து சாப்ளிங் சேல் பண்ணுறதெல்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வெர்டிக்கல் ஃபார்மிங் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. அதுக்கடுத்து இப்போ அதிகமாக பேசப்படுறது இந்த கேஸ் தட்டுப்பாடு தான். அதனால் ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பயோகேஸ் வந்து செட் பண்ணி கொடுக்குறது அவங்களும் வந்து வந்திருந்தாங்க. அதையும் தாண்டி இங்கே ஈயில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபர்டிலைசர்ஸ் வந்து இருக்குது, கெமிக்கல்ஸும் இருக்குது, பயோ ஃபர்டிலைசர் நிறைய வந்துருக்கு. நம்ம வந்து ஆர்கானிக்ன்றதுனால நாம் வந்து அந்த பக்கம்லாம் வந்து போக வேணாம். நம்மளுக்கு ஆர்கானிக் இயற்கையே வந்து போதும். இயற்கை தான் வந்து தீர்வு எல்லாத்துக்குமே. இப்போ அதுக்கு வந்து அடித்தளமாக வந்து இருக்க மரபு விதைகள் அதை வந்து வந்திருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஏகப்பட்ட மரபு விதைகள், ஏகப்பட்ட கம்பெனி நிறைய பேர் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய பழங்கள் நிறைய வந்திருக்கு. இப்போ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு மஞ்சள், அப்புறம் வந்து நெய் மிளகாய் அப்படின்ற மாதிரி நிறைய ரகங்கள். நாம் வந்து யார்கிட்ட வாங்கணும் பார்த்திங்கன்னா தாயகம் விஜய் இவர்கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 சீட்ஸ் வந்து வாங்கியிருப்போம். ஒரு பேக்கெட் வந்து 30 ரூபா. நாம் வந்து நம்மளோட ஃப்ரெண்டு கார்த்தி இருக்காப்புல, அவருக்கு வந்து கொஞ்சம் சில்லி வெரைட்டிஸ் வந்து கொஞ்சம் தேவைப்படுது. ஆனால் நம்ம வந்து அவருக்கு ஒரு 5 வெரைட்டி வந்து வாங்கிட்டு நம்மளுக்கு ஒரு 5 வெரைட்டி இப்போ அவர் சொல்கிறத நாம் வந்து கொஞ்சம் பார்ப்போமா? வணக்கங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் அக்ரி இன்டெக்ஸில் இருக்கிறோம். அக்ரி இன்டெக்ஸ் 2026 இப்போ நம்ம இருக்கிறது E78 ஹால். நம்ம தாயகம் ட்ரெடிஷ்னல் சீட்ஸில் இருக்கிறோம். இங்கே நம்ம நிறைய வகையான நாட்டு காய்கறி விதைகளை சேல்ஸுக்காக கொண்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த விதைகள் எல்லாமே இன்றைக்கி மக்கள்கிட்ட புழக்கத்தில் இல்லாத விதைகள் பல இருக்குது. ஸோ இன்றைக்கி நாட்டு விதைகளை நிறைய தேட ஆரம்பிச்சிட்டாங்க. உணவுக்கான ஆதாரமே விதை தான். ஸோ அந்த விதையை தேடி இன்றைக்கி மக்கள் நகர தொடங்கிட்டாங்க. அதில் குறிப்பாக குறிப்பிட வேண்டிய முக்கியமான விதைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய இந்த கருமஞ்சள். இன்றைக்கி கருமஞ்சள்லாம் என்னன்னு கூட தெரியாத சூழலில் இருக்கிறோம். மஞ்சள்னு சொல்லுவோம், ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். இதில் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் இருக்குது. இருக்கிறதுலே அதிகமான குர்குமின் கண்டென்ட் இருக்கக்கூடிய மஞ்சளாக இது பார்க்கப்படுது. வெளி மாநிலங்களில் ரொம்ப அதிகமாக இப்போ புழக்கத்தில் இருக்கக்கூடியது. இப்போ தான் தமிழகத்தில் நிறைய இடங்களில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்திய வேளாண் ஆராய்ச்சி துறையத்திலே வந்து அறியப்படும் ரொம்ப ரேரான ரகமாக காணப்படுறது இந்த கருமஞ்சளாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100-200 கிலோ கிட்ட கொண்டுட்டு வந்து இங்கே கொடுத்துட்ருக்குறோம். மக்கள் ரொம்ப விரும்பி வாங்கிட்டு இருக்கிறாங்க. இந்த விதைகள் தேவை அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த நிகழ்வு வந்து அடுத்த 3 நாட்கள் நடைபெற இருக்குது. அதாவது இன்று நாளை நாளன்னைக்கு திங்கட்கிழமை வரைக்கும் விற்பனை இருக்கிறவங்க நேராக ஸ்டாலில் வந்து வாங்கிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூட இந்த விதைகளை வாங்கிக்க முடியும். இது எல்லாமே நாட்டு விதைகள்ங்கிறத எந்த சந்தேகமும் தேவையில்லை. ஆன்லைனில் வாங்கணும் அப்படின்னா 6374943575. நன்றி. அப்படியே அவர்கிட்ட நமக்கு தேவையானதை வந்து வாங்கிட்டு தேன் வாங்கலான்னு வந்து வந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா நாவல் பழ தேன் அப்படின்னு நிறைய வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து மல்டி ஃப்ளவர் தேன் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து மலை தேன் வந்து வச்சுருந்தாங்க. நான் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் மலை தேன் மட்டும் வாங்கிட்டு அதுக்கடுத்து வந்து பார்க்க போயிட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்கள மாதிரி நிறைய பேர் வந்து தேன் வந்து சேல் பண்ண வந்திருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பார்க்குறது வந்து எல்லாமே ஃப்ளவர்ஸு விதமாக வந்துருக்கு. அதுவும் இல்லை பார்த்திங்கன்னா சீடோடு வந்து சேல் பண்ண வந்திருக்காங்க. அதாவது சீடுன்னா டியூபர்ஸ், ஒரு சில ஃப்ளவர்ஸ்னால் டியூபர்ஸ் மூலமாக வந்து வரும். அது வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதே தான் நீங்கள் வந்து பார்க்குறது நிறைய பேர் தேன் கூட்டில் வந்து அப்படியே வந்து எடுத்து தொங்க விட்டுருந்தாங்க. இவங்ககிட்ட வந்து இன்னுமே வந்து நிறைய வந்து வெரைட்டிஸ் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்து வந்து ரொம்பவே வந்து ஃபேமஸாக வெட்டிவேரில் வந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதாவது மாலை, அப்புறம் வந்து கார்பெட் அந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கு அடுத்து மாடி தோட்டம் அந்த மாதிரி ஏதாவது தேவை, அதுக்கு ஏதாவது டூல்ஸ், அப்புறம் அந்த பாட்டு, அப்புறம் அந்த பேகு அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க நிறைய பேர். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார், சக்திவேல்னு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பச்சை துண்டு யூடியூப் சேனல் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ இவங்க வந்து கெமிக்கல் தான் வந்து பண்ணுறாங்க. அதனால் நாம் வந்து அவங்கள அந்தளவுக்கு கவர் பண்ணல. இப்போ அப்படியே அடுத்த ஹால் வந்து போனீங்க அப்படின்னா மாட்டு தீவனங்கள் வந்து கொஞ்சம் நிறைய வந்து வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிராண்டை கொஞ்சம் தெளிவாக பார்ப்போமா? வணக்கங்க. என் பேர் வந்துட்டு டாக்டர் சதீஷ்குமார். நான் வந்துட்டு கிருஷி நியூட்ரிஷன் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட்லேருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி வந்து கொடிசியா ஸ்டால்லேருந்து நம்ம பேசிட்டுருக்கோம், பார்த்துட்ருக்கோம். இந்த ஸ்டாலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் கம்பெனியில் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் நான் சொல்கிறேன். நான் கிருஷி நியூட்ரிஷன் கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட்ன்றது வந்து பெருந்துறை அவங்க தலைமையகமாக கொண்டது. ஈரோடு மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் இருக்குங்க அந்த ஃபேக்ட்ரி. சரிங்களா? இப்போ எங்களோட ஃபேக்ட்ரிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருந்துறை அண்ட் நாமக்கல் இந்த இடத்துல மொத்தமாக வந்து 20-22 ஃபேக்ட்ரிஸ் வந்துட்டு நான் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். தென்னிந்தியாவிலே வந்துட்டு ஒரு முதன்மையான ஒரு கோழி தீவனம் மற்றும் கால்நடை தீவனம் உற்பத்தியாளர் நாங்கள். எங்களோட ஃபேக்ட்ரி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த இதை பாருங்கள். இந்த ஃபேக்ட்ரி எல்லாமே வந்து எங்களுடைய மெஷின்ஸ் எல்லாமே வந்து ஐரோப்பாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. சரிங்களா? ஐரோப்பாவிலேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. ஸோ ஏன் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை அதிகம். சரிங்களா? இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்ப அதிகம். இருந்தாலும் என்ன வந்து ஒரு தரமான ஒரு ஃபீடை தயாரிக்கணும்
அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் இவ்வளோ தூரம் இன்வெஸ்ட் பண்ணி நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போது அடுத்த நீங்கள் பார்த்தீங்கன்னா மெஷின் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ நமக்கு தீவனம் தயாரிக்கிறது என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸ் தான் வந்துட்டு இந்த தரத்தை ஒரு நிர்ணயிக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். இந்தியா முழுவதும் சரிங்களா, எங்கே வந்து நல்ல குவாலிட்டியான ரா மெட்டீரியல்ஸ் கிடைக்குதோ அந்த இடத்துல போய் நாங்கள் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே வாங்குவோம். சரிங்களா, ரா மெட்டீரியல்ஸ் நான் சொல்கிறது வந்துட்டு தானியங்கள், பின்னாக்கு, தவிடு, சரிங்களா, அடுத்து மினரல் மிக்சர்ஸு, சால்ட்டு, கால்சைட் பவுடர், வைட்டமின்ஸு, ஸோ மாதிரி பல விதமான அந்த மருந்துகள் எத்தனையோ இது மெட்டீரியல்ஸ் இருக்குது. இது எல்லாமே வந்துட்டு நல்ல குவாலிட்டியாக நாங்கள் வாங்குகிறோம். வாங்கிட்டு நான் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்கள், ஆடு தீவனம், மாடு தீவனம், கோழி தீவனம், காடை தீவனம், இந்த மாதிரி எல்லா தீவனமும் நாங்கள் தயாரிக்கிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும், அதாவது ஒரு இனத்துக்கும் தேவையான மாதிரி அதனோட உற்பத்தி திறனுக்கு ஏற்ற மாதிரி சரியான விதத்தில் நாங்கள் வந்து தீவனத்தை கலந்து உற்பத்தி பண்ணி நாங்கள் வந்து அதை மார்க்கெட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இதான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இப்போ இந்த ஓவரால் ப்ராடக்ட்ஸை நம்ம பார்ப்போம். இப்போ பார்க்கும்போது இந்த இடத்துல பாருங்கள், இப்போ இந்த தீவனங்கள் எல்லாமே வந்துட்டு இது வந்து குச்சி தீவனம்னு சொல்லுவோம். நம்ம இது வந்து பெல்லட் ஃபார்மில் இருக்குது. சரிங்களா, இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட்டையும் நம்ம இந்த இடத்துல இருந்து பார்ப்போம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த தீவனத்தோட பேர் வந்து KNC Pro 24. இதில் என்னோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து நோ யூரியா நாங்கள் எதுவும் சேர்த்துறது கிடையாது. சரிங்களா, ஒன்று. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ISO அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க, சர்டிஃபைடு கம்பெனின்னு போட்டிருக்கீங்களா. ISO அப்படின்றது என்ன பார்த்தீங்கன்னா, பொதுவாக நம்ம வந்து ஒரு ஃபேக்ட்ரியில் வந்துட்டு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறோம். நம்ம உற்பத்தி பண்ணுற விதம், உற்பத்தி பண்ணுற முறை வந்துட்டு சரியான முறையில் தான் நம்ம செய்கிறோம், அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட் தான் வந்துட்டு ISO அப்படின்றது. சரிங்களா, அடுத்த இடத்துல பார்த்தீங்கன்னா ISIன்னு இருக்கு பாருங்க. ISI, இந்த ISI இந்த சான்றிதழ் என்ன அப்படின்னு சொல்லுது அப்படின்னோம்னா, இந்த தீவனத்தில் நம்ம வந்துட்டு அரசோட ஒரு இதுபடி எவ்வளோ புரத சத்து இருக்கணும் அவ்வளோ அதில் இருக்கு, எவ்வளோ கால்சியம், பாஸ்பரஸ், அந்த மாதிரி எல்லா ஊட்டச்சத்துக்களும் எவ்வளோ இருக்கணுமோ அவ்வளவும் இதில் இருக்குது. அதுக்கான சர்டிஃபிகேட் தான் இந்த ISI சர்டிஃபிகேட். சரிங்களா, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நல்ல ஒரு மெஷின்ஸ் வச்சு உற்பத்தி பண்ணுறோம், நல்ல தரமான ரா மெட்டீரியல்ஸ் வச்சு உற்பத்தி பண்ணுறோம், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நம்ம வச்சுக்கணும். இந்த தீவனம் வந்து 20 லிட்டருக்கு மேலே கறக்கிற மாடுகள் ரொம்ப நல்லா இருக்கும். சரிங்களா, இது வந்து 50 கிலோ மூட்டைங்க, 70 கிலோவும் இருக்குங்க. விலை வந்து ஒரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி சின்னதாக வேறுபாடுகள் வரும். சரிங்களா, நீங்கள் அது வந்துட்டு மார்க்கெட்டிங்கில் நீங்கள் நான் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன், நான் நீங்கள் அவங்க கேட்டீங்கன்னா தெளிவாக சொல்லிடுவாங்க, கண்டிப்பாக கொடுக்குறோம். சரிங்களா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா KNC Pro Best அப்படின்றது இந்த தீவனம் வந்துட்டு ஒரு நாளைக்கு நல்லா பார்த்துங்க, ஒரு 15 லிட்டர் கறக்கிற மாடுலேருந்து இது நல்லா உகந்தது. 15லேருந்து 20 லிட்டர் ஒரு நாளைக்கு கறக்கிற மாடுங்களுக்கு இது நல்ல ஒரு தீவனம். அடுத்தது இதுவும் பார்த்தீங்கன்னா ISI இருக்கும், ISOவும் இருக்கும். சரிங்களா, ரெண்டுமே இருக்கும். அடுத்ததாக பைபாஸ், KNC பைபாஸ் அப்படின்றது பைபாஸ், இதுவும் ISI மார்க், இதுவும் ISO தான். என்னென்னா இது வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு 10லேருந்து 15 லிட்டர் கறக்கிற மாடுகளுக்கு இது ஒரு நல்ல ஒரு தீவனமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி அப்போ நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாடு எவ்வளோ பால் கறக்குதுன்னு பார்க்குறோம், அதுக்கேற்ற மாதிரியான தீவனத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். சரிங்களா, ஸோ அடுத்ததாக இது பார்த்தீங்கன்னா இந்த KNC ஸ்பெஷல் அப்படின்றது. இந்த KNC ஸ்பெஷல் அப்படின்றது என்ன, கறவை இல்லாத மாடுங்க, அதாவது ரொம்ப குறைவாக பால் கறக்கிற மாடுங்களுக்கு வந்துட்டு இது தீவனம் கொஞ்சம் விலையும் குறைவு, ஆனால் அதே சமயம் அதோட தேவையும் அவ்வளோதான். சரிங்களா, இந்த குறைவான மாடு பால் கறக்கிற மாடுங்களுக்கு இவ்வளோ கொடுத்தாவே போதும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஷீப் அண்ட் கோட். இப்போ இன்றைக்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல ஷீப் ஃபார்ம்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. சரிங்களா, 10-12 கிலோ இருக்கும்போது வாங்கிட்டு ஒரு 2 மாதம் 3 மாதம் வளர்த்துறாங்க, ஒரு 4வது மாதம் அதாவது ஒரு 30 கிலோ பாடி வெயிட் வரும்போது வித்துடுறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஷீப் அண்ட் கோட்டுக்கு வந்து ஒரு தனியாக நாங்கள் ஒரு தீவனம் வச்சுருக்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோலையும் இருக்குது, 50 கிலோலையும் அந்த மூட்டைகள் இருக்குங்க. இதை கொடுக்கும்போது என்னென்ன வரும்னா, இதாக கூட ஒன்றும் வைக்கலோ இல்லைனா வந்து பசும்புள்ள கொடுக்கணும். இதை வந்து ஒரு கரெக்டான ஒரு வீதியில் கொடுத்துட்டு வந்தோம்னா ஒரு நாளைக்கு ஆடாக இருந்தாலும் செம்மறி ஆடாக இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு 150லேருந்து 200 கிராம் வரைக்கும் எடை கூடும். அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு 5 முதல் 6 கிலோ வந்துட்டு எடை கூடும். இதுதான் நம்மளோட லட்சியம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காஃப் ஸ்டார்டர் இதில் 2, இதுவும் காஃப் ஸ்டார்டர். ஆமாம், கண்டுபிடிக்கிற தீவனம். கண்டுகள் அப்படின்றது நம்ம பறந்ததில் வந்து நம்ம கொடுப்போம். சரிங்களா, கண்டுக்கான தீவனம். இது வந்து காஃப் ஸ்டார்டர். இது பார்த்தீங்கன்னா சூப்பர் ப்ரீமியம் பெல்லட் ஃபீட் அப்படி காஃப் ஸ்டார்டர் இல்லைங்களா, சூப்பர் ப்ரீமியம். இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு சின்ன மாடுங்க அப்போல்லாம் வந்துட்டு ஜெர்சி கலப்பின மாடுகள் தான் இருந்தது. இருந்தாலும் வந்து சின்ன ஒரு 400 கிலோ தான் பாடி வெயிட் இருக்கும். அதுக்கு பிறக்கிற சின்ன கண்டுக்குட்டிகளும் வந்து இப்போ எடை வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனோட
வளர்ச்சி விகிதமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 300 கிராம், ஒரு 350 கிராம், அதாவது ஒரு மாதமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிலோ தான் எடை கூடும். அந்த மாதிரி கண்டுபிடிங்களுக்கு இந்த தீவனம் கரெக்டாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து ஹெச்எஃப் மாடுங்க, ஜெர்சி மாடுலாம் பார்த்தீங்கன்னா 500 கிலோ 600 கிலோ, அதாவது ஒரு பாதி யானை சைஸில் இருக்குங்க. அது குறைகிற கண்டுபிடிக்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பெருசாக ஜெனட்டிக்கலாகவும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா வேகமாக வளரக்கூடிய ஒரு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு பாலும் அதிகமாக கறக்கும். சரிங்களா, வேகமாக வளரக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டி இருக்கும்போது அதுக்கான தீவனத்தை கொடுத்தா தான் அது நல்லா வேகமாக வளரும். அதுக்கான ஒரு விடை தான் இது டாப் ஸ்டார்டர் சூப்பர் பிரீமியம்ன்றது. இதை வந்து நம்ம டெய்லி அதுக்கான ஒரு ஷெடியூல் இருக்குது. அதுபடி நம்ம கொடுத்துட்டே வந்தோம்னா ஒரு 5 மாதம் ஆகும்போதே, 5 மாதம் வயசு ஆகும்போதே ஒரு 100-120 கிலோ வந்துடும். ஒரு வருஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 300 கிலோ பாடி வெயிட் வந்துடும். ஒரு வயசுலேயே வந்து நம்ம வந்து சென ஊசி போட ஆரம்பிச்சிடும். இல்லை, இது வந்து ஃபார்மர்களுக்கு, விவசாயிகளுக்கு ரொம்ப லாபகரமான ஒரு வெட்டாக இருக்குது. நன்றிங்க. விவசாயிங்க வந்து பல்கா வந்து வாங்குறாங்க அப்படின்னா பெரிய மாட்டு பல்கா வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஆஃபர் வந்து போயிட்டு இருக்குங்களா? இல்லை, இப்போதைக்கு எதுவும் ஆஃபர் ஒன்றும் இல்லை. பட் நாங்கள் பல்காக வரவங்களுக்கு நாங்கள் கண்டிப்பாக ஒரு சிறப்பான ஒரு சலுகையில் நாங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கோம். நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்க, நாங்கள் கண்டிப்பாக நல்லாவே செய்வோம். சரிங்களா, நன்றிங்க. அவங்ககிட்ட பேசிவிட்டு அப்படியே அடுத்து இது பக்கத்தில் போனீங்கன்னா மறுபடியும் வந்து மிஷின்ஸ் வந்து வச்சுருக்காங்க. இந்த கட்டரு அப்படி வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து இங்கே ஆயில் எக்ஸ்ட்ராக்ஷன் மிஷின் வந்து வச்சுருக்காங்க. அதாவது கமர்ஷியலாக நீங்கள் ஏதாவது வீட்லேயே வந்து பிஸ்னஸ், ஏதாவது மினி பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஆயில் மிஷின்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து சேல் பண்ணல, ஒன்லி மிஷின்ஸ் மட்டும் தான் சேல் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வந்து கூட்டம் வந்துருக்கு அப்படின்னு. நாங்கள் வந்து சாட்டர்டே வந்து போனோம், ஜூலை 11 வந்து போனோம், நல்லாவே வந்து கூட்டம் வந்துருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஐசிஆர் நேஷ்னல் ரிசர்ச் சென்டர், அங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ பனானா வெரைட்டிஸ் வந்து பாருங்கள், அவ்வளோ வந்து வச்சுருக்காங்க. நீங்களே வந்து பார்க்கலாம். கூட்டத்தினால நான் கொஞ்சம் நேரம் முடிஞ்சவங்க எல்லாம் வந்து கவர் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ பார்த்திங்கன்னா வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம். அதாவது சிப்ஸு, அப்புறம் வாழைப்பூவில் வந்து தொக்கு பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஊறுகாலாம் வந்து வச்சுருக்காங்க. நிறைய வந்து வேல்யூ அடிஷன் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே வந்து பார்க்கலாம். டிஷ்யூ கல்ஸ் எல்லாம் வேறு பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பால்லேருந்து வெண்ணெய் எடுக்கிற மிஷின்லாம் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து முடியாமல் உட்காந்துட்டுலாம் இருக்காங்க. பாருங்கள், இன்னும் வந்து கூட்டம் குறையாமல் வந்து இருக்குது. நீங்களே வந்து பார்க்கலாம். அப்படியே வந்து அந்த பக்கம் போனீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பாரம்பரிய முறையில் எண்ணெய் எடுக்கிற இது வந்து வச்சுருக்காங்க. இதுவும் சேல்ஸுக்கு வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலி ஹவுஸ் அதெல்லாம் செட் பண்ண ஃபாகர்ஸு, கூலர்ஸு அது மாதிரி நிறைய வந்து வச்சுருக்காங்க. நிறைய வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. ஆஃபர்லாம் கூட இருக்குது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் இதெல்லாம் வந்து எப்படி பண்ணுறது, அதெல்லாம் கிச்சன் கார்டன் வந்து எப்படி செட்டப் பண்ணுறது, அந்த மாதிரி கைடு வந்து கொடுக்குறது, ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி எடுக்குது, அது மாதிரி ட்ரைனிங் மாதிரி கொடுத்துட்ருக்காங்க. அப்புறம் ராம் கங்கா இவங்க வந்து பார்த்திங்கன்னா நிறைய கோகோனட் வெரைட்டிஸ் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுட்ருக்காங்க. அப்படியே பக்கத்தில் போனீங்கன்னா இங்கே வந்து ஸ்வீட், அதாவது கோகோனட்டோட சர்க்கரையிலேருந்து கோகோனட் சர்க்கரை வந்து எடுத்து அதுலேருந்து ஸ்வீட்லாம் வந்து பண்ணி விற்றுட்ருக்காங்க. இவங்களை பற்றி ஆல்ரெடி ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வந்து ஆல்ரெடி வந்து போட்டிருப்போம். அவங்க காண்டாக்ட் பண்ணால் அந்த ஷார்ட்ஸ் வந்து மறக்காமல் போய் பாருங்கள். அப்புறம் வந்து இந்த கோகோனட்டில் வந்து ஓட்டை போட்டு தண்ணி எடுக்கிறது அப்படின்னு நிறைய வந்துருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து அதுக்கு ரிலேட்டடாக வந்து மில்க் ப்ராடக்ட்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களும் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருப்போம். அதாவது பால்லேருந்து நிறைய வந்து வேல்யூடேஷன் பண்ணுறதுக்கு தேவையான மிஷின்ஸை வந்து இவங்க வந்து சேல் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்களே வந்து பார்க்கலாம் எவ்வளோ மிஷின்ஸ்லாம் வந்து இருக்குதுன்னு. நெய் எடுக்கிறதுக்கு, வெண்ணெய், அப்புறம் வந்து தயிர்கள் எல்லாத்துக்குமே தனித்தனி மிஷின்ஸ் வந்து இருக்குது. ஐஸ்கிரீம் கிரியேட் பண்ண மிஷின் வந்து வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து கோகோனட் நர்சரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. பார்த்தீங்களா, கூட்டமும் வந்து பயங்கரமாக இருந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயத்தை பற்றின புத்தகங்கள் அது வந்து நிறைய வந்து வச்சுருக்காங்க. நீங்களே வந்து பார்க்கலாம். நல்ல உடல் வந்து ஆரோக்கியமாகவும் இருக்கிறதுக்கு என்னென்ன வழிகள், அப்புறம் நம்மாழ்வார் புக்கெலாம் கூட நிறைய வந்து இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்க்கலாம். பார்த்தீங்களா, நம்மாழ்வார் சொன்னே வந்துட்டார். அப்புறம் வந்து மருத்துவ குறிப்புகள் எல்லாம் இருக்குது. அப்புறம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் நார்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து செஞ்சு விற்றுட்ருக்காங்க. நீங்களே வந்து பார்க்கலாம். பேஸ்கெட்டு, அப்புறம் குருவிக்கூடு, அப்புறம் பூத்தொட்டி அந்த மாதிரிலாம் நிறைய செஞ்சு வந்து விற்றுட்ருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு பேக்கிங் மிஷின்ஸ்லாம் வந்து நிறைய வந்து இருக்குது. இப்போ நீங்களே வந்து பார்க்கலாம் பேக்கிங் மிஷின்ஸ். அப்புறம் வந்து இன்னும் அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்து தள்ளி போனீங்கன்னா நிறைய ஒரு அக்வேரியம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு சின்ன செட்டை மாதிரி போட்டு மீன்களை வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்து வச்சுருந்தாங்க. நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. நீங்கள் இப்போ கப்பீஸு, அப்புறம் ஃபைட்டர் ஃபிஷ் அப்படி நிறைய வந்து வச்சுருந்தாங்க. நீங்களே வந்து பார்க்கலாம். அப்புறம் பிளாக் கோல்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபைட்டரு, கப்பீஸு அப்படின்னு நிறைய வந்து வச்சுருந்தாங்க. இது என்ன எம்டியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படியே மேலே அப்படியே சைடில் வந்தீங்கன்னா இன்னொரு அது இறால்னு நினைக்கிறேன். ஆமாம், உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய மீன்லாம் வந்து அப்படியே உட்காந்துட்டு இருக்குது அசையாமல், என்னன்னு தெரில.
பார்த்தீங்களா, நல்லா கொஞ்சம் பெருசாகவே இருக்குது மீன். இன்னும் அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே இருக்கானுங்க, என்னென்னு தான் தெரில. ஓகே, அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து பார்க்குறது பிரானா மாதிரி இருக்குது அப்படி தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக எனக்கு வந்து ரொம்ப மீன் வளர்க்குறது தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால் மீனை பார்த்தாலே நான் எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் எல்லாம் கண்டென்ட் வந்து கவர் பண்ணிவிடுவேன். நான் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக அழகாக நல்லா துள்ளி குதித்து விளையாடிட்டு வந்துருக்காங்க. எல்லாம் வந்து சேல்ஸ் ஒரு எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் ஆன் ஸ்டாக்கில் எல்லாம் வந்து ரெடியாகலாம் வந்து வச்சுருக்காங்க. நீங்களே வந்து பார்க்கலாம், உங்களுக்கே வந்து தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சேல்ஸுக்கு எல்லாம் வாங்கிட்டுருக்காங்க மக்கள் வந்து. இப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா விரால் மீன் வந்து ஒன்று இருக்குது, நீங்களே பார்க்கலாம். அப்படி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிளான்டட் டேங்க் அக்வேரியம் செட்டப் பார்த்தீங்கன்னா நல்லா அழகாகவே மீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் ஆக்டிவாகவே வந்துருக்கு. நல்லா ஒளிஞ்சி விளையாடிட்டுலாம் வந்துருக்காங்க, நீங்களே வந்து பார்க்கலாம். நல்லா லைட் செட்டப் எல்லாம் பக்காவாக வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. மேலேயே வந்து பாருங்கள் ஃபைட்டர் ஃபிஷ்லாம் வந்து இருக்குது. என்ன கொஞ்சம் ரொம்ப சோர்ந்து இருக்குது, அதான் கொஞ்சம் டவுட்டாகவே இருக்குது, என்னன்னு தெரில. அப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்து நீங்கள் வந்து மூவ் பண்ணிங்கன்னா நிறைய கப்பீஸ்லாம் வந்து நல்லா இருக்குது, நல்லா நீந்துட்டுருக்குது. அப்புறம் நீங்களும் வந்து பார்க்கலாம், கப்பீஸ் தான் வந்து நான் பார்த்த வரையும் கப்பீஸ் கொஞ்சம் அதிகமாகவே தெரிஞ்சிச்சு. டிஃப்ரெண்ட் கலர்ஸில் நிறைய வந்து இருந்துச்சு. நீங்களே வந்து பார்த்துட்ருக்கீங்க, நீங்களும் பார்க்கலாம். அப்படியே வந்து எல்லாத்தையும் வந்து ஒன்று ஒன்றா கவர் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப மீன் வளர்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால எல்லாம் வந்து கொஞ்சம் கவர் பண்ணியிருக்கேன். எங்கடா மீனை கலந்து தெரிஞ்சு நல்லா பாருங்கள், செடிக்கு நல்லா போய் ஒழிஞ்சிட்ருக்கான் ஒருத்தன், பின்னாடி ஒரு 2 பேர் இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஃபிஷ் ஃபீடு இதெல்லாம் வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க. அப்புறம் வந்து தமிழ்நாடு ஃபிஷரிஸ் யூனிவர்சிட்டியிலேருந்து வந்து விரால் மீன் வளர்ப்பு இதெல்லாம் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அப்படியே அதுக்கடுத்து வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் மாட்டுக்கு தேவையான இது மில்க்லேருந்து கொஞ்சம் வேல்யூடேஷன் பண்ணி அதெல்லாம் வந்து விற்கிறாங்க. அப்படியே அடுத்து போனீங்கன்னா மைக்ரோ க்ரீன்ஸ் வளர்க்குறது, அதுக்கு சம்மந்தமான ட்ரைனிங் அதெல்லாம் வந்து எப்படி அதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் அதே டூல்ஸ்லாம் வந்து நிறைய வந்து ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து என்ன தான் வந்து டூல்ஸ் சேமாக இருந்தாலும் கம்பெனியை பொறுத்து ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து மாறுது. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். தென்னையிலேருந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாங்க. அப்புறம் வந்து தென்னை கொட்டாங்குச்சி வந்து கைவினை பொருட்கள் அதெல்லாம் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து இங்கே டெரேஸ் கார்டன் மாடி தோட்டம் அந்த மாதிரி செட்டப் பண்ணுறது, செடிகள் அதெல்லாம் செட்டப் பண்ணுறாங்க. பார்த்திங்கன்னா கோழி பண்ணைக்கு தேவையான செட்டப்பு அதெல்லாம் வந்து இருக்குது. அப்படி அடுத்து போனீங்கன்னா வந்து இந்த செடிகள்லாம் போட்டு வளர்க்குறதுக்கு அந்த பேகு அதெல்லாம் வந்து இருக்குது. அப்புறம் கோகோ பீட் அதெல்லாம் வந்து வச்சிட்ருக்காங்க. அப்படியே பக்கத்துலலாம் நீங்கள் வந்து போய் பார்த்தீங்கன்னா கோழி ஃபீடு, அதாவது சுகுணாவோட தீவனங்கள் என்னென்னலாம் வந்து வச்சுருக்காங்க வந்து பாருங்கள். ஸோ ஒன்றுக்கும் வந்து ஒவ்வொரு கோழிக்கும் தனித்தனி ஸ்டேஜில் தனித்தனி தீவனம் வந்து வச்சுருக்காங்க, நீங்களே வந்து பார்க்கலாம். பிராய்லர் தீவனங்கள் இது ப்ரீ சாட்ரு ஃபினிஷர். இது வந்து டே 1லேருந்து டே 15 வரைக்கும். இது 15 டேஸ்லேருந்து 25 டேட்ஸு, 25 டேஸ் டு கல்லிங் டே வரைக்கும் இந்த ஃபீடு யூஸ் பண்ணுறோம். அடுத்தது சார், இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி சாட்ரு, நாட்டுக்கோழி ஃபினிஷரு. இது வந்து டே 1லேருந்து 15 டேட்ஸ் வரைக்கும். இது 55 டேட்ஸ்லேருந்து கல்லிங் வரைக்கும். இது வந்து பிரத்யேக தயாரிக்கப்பட்ட ஃபீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நாட்டுக்கோழி முட்டைக்காக தயாரிக்கப்பட்டது. முட்டைக்காக கேச்சபிலிட்டி அதிகமாக இருக்குது. தாய்க்கோழி ஃபீடுன்னு சொல்லுவோம் தமிழில். ஸோ அதனால் உங்களுக்கு பெருசாக இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு முட்டை கேச்சபிலிட்டி நல்லா இருக்குது, அந்த முட்டைக்காக தயாரிக்குது. இது வந்து நாட்டுக்கோழி பேரண்ட் ஃபீடு. மாட்டு தீவனங்கள் 4 வகையான ஃபீடுகள் நம்ம வச்சுக்கிறோம். சரி, இது வந்து நியூட்ரி பெஸ்ட்டு, பயோ பெஸ்ட்டு, லேட்டா பெஸ்ட்டு, மில்கி பெஸ்ட்டு அண்டு டைரி பெஸ்ட் 4 வகையான ஃபீடு இருக்குது. எல்லாமே இது ப்ரோட்டீன் சோர்ஸ் தான். ப்ரோட்டீன் சோர்ஸ், மாட்டுக்கு தேவையான ப்ரோட்டீன் சோர்ஸு. தேங்க்யூ. தீவனத்தை முடிச்சு அப்படியே பக்கத்தில் வந்து போனீங்கன்னா மறுபடியும் வந்து கோழி தண்ணி வைக்கிறது அப்படின்னு நிறைய வந்து இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அதே மறுபடியும் கோழி தீவனங்கள் அனிமல் ஃபீட்ஸு அப்படின்னு வந்து நிறைய வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எங்களோட காலேஜ் வந்து குமரகுரு இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டுப்பாலில் சோப்பு அப்படின்னு நிறைய வந்து வச்சுருந்தாங்க, நீங்களே வந்து பார்க்கலாம். அப்படியே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹேங்கிங் பார்ட்ஸ், அப்புறம் வீட்டு தோட்டம் வைக்கிறது அதுக்கான பார்ட்ஸு அதெல்லாம் வந்து சேல் பண்ணதுக்கு வந்து வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக அப்படியே க்யூட்டாக வந்துருக்கு, நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்புறம் அப்படியே பக்கத்தில் வந்து போனீங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜேசிபி மிஷின். இதெல்லாம் முடிச்சுட்டு வெளில வந்தீங்கன்னா ஆடுகள் ஒரு 4-5 ஆட்டு ரகங்கள், அப்புறம் வந்து எவ்வளோ வந்து வெயிட்டு போடும், அதோடய ப்ரீடு வந்து என்ன அதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க, இங்கே வந்து பார்க்கலாம். ஆடுகள் பரவாயில்ல, நல்லா வந்து நல்லாவே இருக்குது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா தலச்சேரி கேரளா ப்ரீடு
அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்தில் 30லேருந்து 32 கிலோ வெயிட் போடும் அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வருஷத்தில் 60 கிலோ வரையும் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபைனலி வீடியோட கடைசி பாகம், எல்லா ஃபார்மர்ஸும் வந்து நிறைய மிஷின்ஸ் எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போகிறாங்க. நீங்களே பார்க்கலாம். ஸோ நண்பர்களே, கடைசியாக ஒரு ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து கவர் பண்ணிப்போம்னு நினைக்கிறேன். முக்கியமானது ரொம்ப வந்து தேவையானதெல்லாம் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லியிருப்போம். நிறைய வந்து இருக்குது. நாங்கள் வந்து எங்களுக்கு தேவையான கொஞ்சம் வீட்டுக்கு தேவையானது வாங்கியிருக்கோம். நிறைய விவசாயிகள் வந்து அவங்களுக்கு தேவையானது வந்து வாங்கிட்டு இருக்காங்க. அதேமாதிரி பெரிய பெரிய ஆர்டர் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் வந்து நேரில் வந்து பார்க்குறோம். ஸோ இந்த தகவல் வந்து அதாவது இந்த எக்ஸ்போவோட ஒரு வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒரு ரிவ்யூ கொடிசியாவது ஒரு ரிவ்யூ என்னோட கருத்தை வந்து ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு ஃபுல் வீடியோவில் விவசாயத்தை பற்றியும் விவசாயிகளை பற்றியும் என்னோடய ரிவ்யூ வந்து சேர்த்து ஒரு ஃபுல் வீடியோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. இதோட எக்ஸ்போ சீரிஸ் முடியுது. பை. அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.